ஹாய் எஸ்எம் ஃபேமிலிஸ், நான் உங்கள் முத்துலட்சுமி செல்வா. இன்றைக்கி கந்த சஷ்டி 6ஆம் நாள். அதாவது இன்றைக்கி தான் சூரசம்ஹாரம். காலையிலே எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு காலையிலே சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். திருப்தியாக சாமியும் கும்பிட்டுட்டேன். கந்த சஷ்டி விரதத்தில் இந்த 5 நாட்களை விட இந்த 6ஆவது நாள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். அதனால் காலையிலே சாமி கும்பிட்டுட்டேன். ஈவினிங் தான் சூரசம்ஹாரம் அப்படின்னாலே எப்போவுமே நான் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிடுவேன். ஸோ இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கிறனால பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். இந்த முருகர் கோயில் மலை மேலே தான் இருக்குது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடம்னே சொல்லலாம். அங்கே கோயில்லையுமே காலையிலே பூஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் நட சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் இருக்க மூச்சில் நம்ம சாமி கும்பிட்றதை விட நம்ம தனியாக இருக்க மூச்சில் சாமி கும்பிட மூச்சில் தான் கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே டிவியில் திருச்செந்தூரில் நடக்கிற சூரசம்ஹாரம் போட்டிருந்தாங்க. சூரனுக்கு ஒரு தலை வெட்டினதுமே தலை குளிச்சுட்டு வீடு தொடச்சிட்டு சாமி போட்டோவெல்லாம் தொடச்சி போட்டு வச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பிரசாதமாக நான் தயிர் சாதம் தான் செஞ்சு வச்சுருந்தேன். ப்ளஸ் ஒரு கிளாஸ் பாலும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையிலேருந்து நானுமே தண்ணி கூட குடிக்கலை. ஸோ 6ஆவது நாள் மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு தலை எடுத்ததும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாமிக்கு வச்சுருந்த ஒரு கிளாஸ் பால் தான் அதுக்கப்புறமா நான் குடித்தேன். முருகர்கிட்ட நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுருப்போம். ஸோ உங்களோட வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னப்பன் முருகன் இந்த 6 நாள் விரதத்தையும் எனக்கு நல்லபடியாக நடத்தி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.